அனைவருக்கும் வணக்கம். ஜப்பானுடைய பிரதமரான திருமதி சனை தக்கைச்சி நேற்றைய தினம் இந்தியா வந்திருக்கிறாரு. அவருடைய இந்த இந்திய பயணத்தின் போது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவிருக்கிறாங்க. பல நவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவும் ஜப்பானும் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறாங்க. ஏஐ உள்ளிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல திட்டங்கள் பல வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான உறவு மீண்டும் புத்துயிர் விட்டிருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, ஜப்பானுடைய பிரதமர் இந்தியா வர்றது சீனா அப்படியே கெத்துன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியா சீனாவுக்கு எப்படி ஒரு எதிரி நாடோ அதே போல தான் ஜப்பானும் தன்னுடைய எதிரி நாடு அப்படின்னு தான் சீனா பார்க்குது. அதனால் நாம் ரெண்டு பேரும் கைகோர்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு அது வீக்கு. இதுதான் சீனாவுடைய டென்ஷனே. இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க போகிறோம்னா, ஜப்பானுடைய பிரதமர் இந்தியாவில் என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் போட இருக்கிறாங்க, இதனால் நமக்கு ஒரு சாதாரண இந்திய பிரஜையான நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் ஜப்பானுடைய பிரதமரான திருமதி சனை தக்கைச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கிறார் நண்பர்களே. அவருக்கு இந்தியா சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குது. அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை கொடுத்த இந்தியா இப்பொழுது வேகமாக அவங்களோடு பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்குது. மிக முக்கியமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேட்ரி டெக்னாலஜி இருக்குது இல்லையா, அதில் நவீன தொழில்நுட்பம், அதற்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு பற்றிய தங்களுடைய புரிதலை, தங்களுடைய தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது, அதுபோக இந்தியாவில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வதற்கும் ஜப்பான் முன் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாமே அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் டெக்னாலஜி, அப்புறம் இந்த காற்றிலிருந்து மற்றும் சூரிய வெப்பத்திலேருந்து கடல் அலைகள்லேருந்தெல்லாம் நம்ம கரண்ட் தயாரிக்கணும் இல்லையா, இதை க்ளீன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த க்ளீன் எனர்ஜி தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது, சோலார் செல்லுக இருக்குது இல்லையா, சூரிய மின்னொளி திட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற அந்த தகடுகள் இருக்குது இல்லையா, அந்த சோலார் செல்ஸுடைய டெக்னாலஜி, இது போல பல அதிநவீன விஷயங்களை பற்றி இந்தியாவும் ஜப்பானும் தங்களுக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் நண்பர்களே, இந்தியாவும் ஜப்பானும் குவாட் அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. இதற்கு முன்பு ட்ரம்ப் அங்கே ஆட்சியில் இருந்தார் இல்லையா, இங்கே அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தார் இல்லையா, அவருடைய காலகட்டம் வரைக்கும் குவாடு நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. இந்தியாவை ஒரு ஆங்கர் போல இந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய ஃபோர்ஸாக, சக்தியாக அது வரைக்கும் அமெரிக்கா பாவிச்சு வந்தது. ஆனால் ஜோ பைடன் வந்தார், இந்த குவாடை தூக்கி கிடப்பில் போட்டார். அதற்கு பிறகு திரு மோடி அவர்களும் அப்போதைய ஜப்பானுடைய பிரதமரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அந்த குவாடை ரிசரெக்ட் பண்ண முடியல. இதுக்கிடையில் அமெரிக்கா ஒரு வேலை செஞ்சுது. குவாட் அமைப்பில் 4 நாடுகள் இருக்குது: அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் ஜப்பானு. இதில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இந்த ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியா கிட்ட மட்டும் போய் ஒரு தனியான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டுச்சு நண்பர்களே. இது இந்தியாவையும் ஜப்பானையும் கடுப்பாக்குச்சு. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது என்னன்னா, குவாடில் நம்ம அதை பேசுகிறோம் இதை பேசுகிறோம், ஆனால் நம்ம பாதுகாப்பு துறையில் 4 பேரும் ஒரு அணியாக திரண்டு நின்னாதான் நமக்கு பலம், அப்போ தான் சீனாவை எதிர்க்க முடியும் அப்படின்னு இந்தியாவும் ஜப்பானும் பல விதமாக அமெரிக்காவிடம் சொல்லி வந்தது. அப்போல்லாம் சரின்னு மண்டை ஆட்டின அமெரிக்கா ஜோ பைடன் வந்தனே என்ன சொல்லிச்சு, இந்தியாவையும் ஜப்பானையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆஸ்திரேலியாவோட மட்டும் போய் ஒரு சிறப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ணிச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை
வழங்குவதற்கு, குறிப்பாக சப்மரின் டெக்னாலஜியை, நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுகிற டெக்னாலஜியை வழங்குவதற்கு முன் வந்தது. அதுபோக ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் சப்மரின்களை வழங்குவதற்கும் முன் வந்தது அமெரிக்கா. இதை பார்த்து இந்தியாவும் ஜப்பானும் கடுப்பாயிருச்சு. சரி, அப்போ நீங்கள் எங்களை ஒதுக்குறீங்களா, நாங்கள் ஒதுங்கியே இருந்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முறை ஜப்பானும் இந்தியாவும் சந்திக்கும் போது இந்த குவாட் அமைப்பை ரிசரக்ட் பண்ணுறதுக்கு, மீண்டும் உயிர் கொடுப்பதற்கு ஏதேனும் முயற்சி மேற்கொள்வாங்களா அப்படின்னு நாம் விசாரித்து பார்த்தபோது அதுக்கு பெரிய ஐடியாலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போதையத்துக்கு ட்ரம்ப் வந்து மண்குதிரையாட்ட அவரை நம்பி நிச்சயமாக நம்ம ஆற்றுல இறங்க முடியாதுன்னு உலகமே முடிவு பண்ணிருச்சு. அதனால் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த குவாடை பற்றி பேச வேண்டாம், அமெரிக்காவை இந்த அமைப்புக்குள்ளே மீண்டும் ஆக்டிவ் ஆக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. கோவிடுக்கு பிறகு பல முன்னணி ஜப்பானிய நிறுவனங்கள் சீனாவில் தங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை குறைச்சிக்கிட்டு அவங்க இந்தியா பக்கம் வந்ததை நம்ம பார்த்தோம். அது வந்து மேலும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஜப்பானுடைய பிரதமர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் இதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒப்பந்தத்தை போடவிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பெரிய அளவில் ஜப்பான் வந்து தன்னுடைய முதலீட்டை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லை, ஜப்பான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிக்கு தான் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துது. அந்த டெக்னாலஜியையும் இந்தியாவுக்கு வழங்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது வந்து நமக்கு, யாருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் பெரிய பூஸ்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே தமிழகத்துக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. ஜப்பான் வந்து தமிழகத்தில் குறிப்பாக ஆட்டோமொபைல் மற்றும் மொபைல் ஃபோன் டெக்னாலஜியில் நிறைய முதலீடு செய்திருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சென்ற திமுக ஆட்சியில் இந்த மாதிரியான முதலீடுகள் பெரிய அளவில் தமிழகத்துக்கு வரவில்லை. தமிழகத்துக்கு வரவிருந்த முதலீடுகளையும் திமுக தங்களுடைய தவறான அணுகுமுறையால் இழந்துருச்சு. அதில் நிறைய கர்நாடகாவுக்கு போனதை பார்த்தோம், நிறைய முதலீடுகள் ஆந்திராவுக்கு போனதை பார்த்தோம். சந்திரபாபு நாயுடுவை பற்றி நமக்கு நல்லா தெரியும் நண்பர்களே. எங்கேயாவது ஏதாவது ஒரு நாடு முதலீடு செய்ய போகுதுன்னு மோப்பம் பிடிச்சிட்டாருன்னா போதும், அவரே நேராக போய் அந்த அந்த நிறுவன சிஇஓவையே நேரில் பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம், உங்களுக்கு எவ்வளவு லேண்ட் வேணும், லேண்ட் அக்வயர் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, நாங்களே செஞ்சு தரோம், குறைவான விலையில் கொடுக்குறோம். சில சமயங்களில் பெரிய முதலீடு அப்படின்னா அதுக்கு தாங்களே இலவசமாக நிலத்தை கொடுக்குற வழக்கமும் இருக்குது இந்தியாவில். அதையும் செய்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவே. அது போக உங்களுக்கு வேற என்ன வேணும், எங்கள் மாநிலத்தில் நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லா ஏற்பாடுகளையும் நாங்களே செஞ்சு தரோம், உங்களுக்கு எந்த ரெட் டேப்பும் இருக்காது அப்படின்னு அவர் நேரடியாக கிளம்பி போய் அந்த முதலாளிகளை பார்த்து, அந்த சிஇஓக்களை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தங்கள் மாநிலத்துக்கு இழுத்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கிறாரு. உண்மையிலேயே மனுஷன் அந்த மாநில மக்களுக்காக சேவை செய்கிறாரு, 24 மணி நேரமும் பாடுபடுறாரு. இப்பொழுது தமிழகத்துடைய முதல்வராக பதவியேற்றிருக்கிற திரு விஜய் அவர்களும் அந்த பாணியை கையில் எடுக்கணும் அப்படின்னு நாம் கேட்டுக்கொள்கிறோம். திரு சந்திரபாபு நாயுடுவை போல திரு விஜய் அவர்களும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ப்ரோஆக்டிவாக செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களைப் போலவோ அல்லது ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களைப் போலவோ 24 மணி நேரமும் வேலை வேலை வேலைன்னு உங்களால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல திரு விஜய் அவர்களே. ஆனால் ஜப்பான் பிரதமர் இங்கே வந்திருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்தியாவுக்கு நிறைய முதலீடுகளை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அதனால் உடனடியாக நீங்கள் அவரையோ அல்லது அவருடைய நாட்டு மினிஸ்டர்களையோ அல்லது அவங்க நாட்டில் இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு முதலீடு செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களையோ நீங்களோ உங்களுடைய அமைச்சர் பெருமக்களோ சந்தித்து அந்த முதலீடுகளை தமிழகத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவர்களுடைய அவாவாக இருக்குது. இதை நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். சென்ற திமுக ஆட்சியை போல மிதக்கமாக இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வர்றவங்களையும் வேறு விஷயங்களை பிரச்சனையை பண்ணி அதை கேட்டு இதை கேட்டு விரட்டி எடுத்ததை போல செய்யாமல் திரு விஜய் அவர்கள் ஒரு நியாயமான கை சுத்தமான ஒரு ஆட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. தமிழக
மக்களுடைய எண்ணம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. நம்முடைய தமிழக முதல்வர் இது தொடர்பாக ஆவணம் செய்வார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்ற திமுக ஆட்சியும் இப்பொழுது இருக்கிற தமிழக அரசையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழகத்துக்கு இழுக்கிற விஷயத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.